உண்மையிலேயே உயிரின நிறுவனம்ன்றது என்ன நிறுவனம் பெரும்பாலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பணம் போடுறது பற்றாக்குறை நானா இந்த பணம் எல்லாம் நிர்வாகம் செஞ்ச நிதி மோசடிகள் வந்து எங்களுக்கு சரிவரையில் நாங்கள் அதை எத்தனை பயனாளர் சுற்றி காட்டினாங்க இருந்தும் அதுக்கு சரியான நாங்கள் 25-30க்கு மேற்பட்ட பயனாளிகள் வெளியேறி இருக்கிறோம். கோடிக்கணக்கான நிதி புலம்பெயர் மக்களால் எமது நிறுவனத்துக்கு அனுப்பப்படுது. கிட்டத்தட்ட 5,30,15,000 சொச்சம் காசு வந்திருக்கு. நீங்கள் பிரட்டி கொண்டே பார்த்தாலும் ஒரு 4.5 லட்சத்துக்கு மேலே மதிப்பிடவே முடியாது. சாதாரணமாக எங்களோட கிச்சனில் வந்து சமையல் செய்கிற ஒரு சமையலாளர் வந்து 2ஆம் தரப்பாக உடன்படிக்கை செய்திருக்கு. உண்மையில் அந்த உடன்படிக்கை எங்களோட கையில் இருக்குது. அந்த ஆதாரம் இருக்கார், நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த உடன்படிக்கை. ஜெஃப்னா படியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நான் எதை பற்றி சொல்ல வரேன்டா உயிரிழ நிறுவனத்தை பற்றி தான் சொல்ல வரேன். உண்மையிலேயே உயிரிழ நிறுவனம்ன்றது என்ன நிறுவனம் பெரும்பாலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உயிரிழன்றது முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட, அதாவது குறிப்பாக போரிலால் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகையை வழங்குகிற ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் செயற்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வேறு சில உதவிகளையும் அவர்களுக்கு இந்த நிறுவனம் முன்னர் செய்தது. உண்மையிலேயே இந்த நிறுவனம் பற்றி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கு கோடிக்கணக்கான பணங்கள் உதவியாக கிடைக்கப்பெற்றாலும் கூட, நிதி உதவியாக கிடைக்கப்பெற்றாலும் கூட, ஆனால் அங்கத்தவர்களுக்கு அதை பயந்தளிக்கிறது மிகவும் குறைவாக இருக்குன்னு அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதாவது அதில் அங்கத்தவர்களாக இருந்தாக்கள் அதிலேருந்து விலகி வந்து அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் ஊடகத்துக்கு இவ்வாறான ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்கேன். 4 கோடிக்கு மேலே இவர்களுக்கு நிதியுதவி கிடைக்கப்பெற்றாலும் கூட அதை வந்து உரிய முறையில் அங்கத்தவர்களுக்கு பயன்தளிக்கல என்று அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கணும். அது பற்றின காணொலியாக தான் இது இருக்க போது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். என் பேர் குமாரசாமி பிரபாகரன். நாங்கள் கிட்டத்தட்ட உயிரிலே என்ற நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் பயனாளியாக இருந்திருக்கிறேன். கடந்த 8ஆம் தேதி 6ஆம் மாதம் 8ஆம் தேதி நடந்த மீட்டிங்கில் அதிலிருந்து நாங்கள் அதில் நடந்த சம்பவங்கள் பலது இருக்குது. அதே சம்பந்தமாக நாங்கள் அன்றிலிருந்து வெளியேறி உத்தியோகமாக வெளியில் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 25 பயனாளிகள் வடக்கு கிழக்கு சேர்த்து வெளியில் வந்திருக்காங்க. அதற்கான வெளியேறினதுக்கான நாங்கள் அவைக்கு உறுப்பினரை நீக்க சொல்லி லெட்டர் ஒன்று 10ஆம் தேதி போன திங்கட்கிழமை அனுப்பியிருக்கிறோம். இதுவரைக்கும் பதில் கிடைக்கல. நாங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்லாம் அனுப்பியிருக்கிறோம். இதுதானே கிட்டத்தட்ட உயிரில் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 199 பயனாளிகள் இருக்கணும். நாங்கள் 25-30க்கு மேற்பட்ட பயனாளிகள் வெளியேறி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உண்மையில் நாங்கள் வெளியேறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் வந்து கோடிக்கணக்கான நிதி புலம்பெயர் மக்களால் எமது நிறுவனத்துக்கு அனுப்பப்படுது. அந்த நிதியை சரியான முறையில் எங்களோட பயனாளிகள் என்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஒன்று. 2வது உண்மையில் 2002ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து டிசம்பர் 2022 ஜனவரியிலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5,30,15,000 சொச்சம் காசு வந்திருக்கு. வந்த இடத்துல மேலே எங்களோட பயனாளிகளுக்கு அதில் வந்து குறிப்பிட்ட தொகை தான், அதாவது 5,000 ரூபா கொடுப்பணும்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட தொகை தான் வழங்கப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்கு. ஆனால் சேம் டைம் பணியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 61 லட்சம் சொச்சம் வந்து பணியாளர் சம்பளம் வழங்கப்படுது. பணியாளர்னு பார்த்தீங்கன்னா 11 பணியாளர் எங்கட நிறுவனம் வந்து என்ன ஒருவன் உதவி மூலம் பெற்று எங்கட பயனாளிக்கு கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு வருஷத்தில் 61 லட்சத்து சொச்சம் பணியாளருக்கு சம்பளம் கொடுத்தா எங்கட வருமானம் ஈட்டுற நிறுவனம் இல்லை. இது உண்மையில முற்றிலும் பிழையான விஷயம். இதே சேம் டைம் வருமானம் என்ற பேரில் ஹோட்டல், மில் அண்ட் ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அங்கே ஃபார்மில் நிறைய மோசடி, அதாவது பண்ணையில் நிறைய மோசடி நடந்திருக்கு. மோசடிக்கான சில ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. அதாவது ஆட்டுக்கொள்வனவு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கொள்வனவு இருக்குது. ஆட்டுக்கொள்வனவில் 21,81,500 ரூபாய்க்கு 133 ஆடுகள் கொள்வனவு செஞ்சிருக்கணும். அதில் விற்பனை செய்யப்பட்ட ஆடுகள் வந்து 7,96,700 ரூபா. மிச்சம் இருக்கிற ஆடுகள் வந்து 13 லட்சத்து சொச்சம் இருப்பதாக சொல்லி கொடுக்கப்பட்டது. இப்போ 5ஆம் மாதம் 1ஆம் தேதி பொறுப்பு கொடுக்க. ஆனால் அங்கே 13 லட்சத்து சொச்சம் இல்லைன்னு சொல்லி புதுசாக பொறுப்படுத்த தலைவருடைய நேரடி சாட்சியமாக 4.5 லட்சம் ரூபா இருப்பதாகத்தான் கூறியிருக்கிறார். அதன் சாட்சியம் அதுகளுக்கு நாங்கள் விலை மதிப்பீடு செய்தால் கூட எப்படித்தான் நீங்கள் பிரட்டி கொண்டே பார்த்தாலும் ஒரு 4.5 லட்சத்துக்கு மேலே மதிப்பீடு
மதிப்பிடவே முடியாது. ஏன்னா அதை விற்கக்கூடிய நிலைமையில அந்த ஆடுகள் இல்லை. அதை வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் சூப்பு வைக்கிறதுக்கு அறியலாண்டு கேட்குற அளவுக்கு தான் நாங்கள் நிற்கிது. எனவே இது தலைவருடைய மேலே அங்கே இருக்கப்படுற ஆடு வந்து 4.5 லட்சம்னு சொன்னால் 9,34,700 காசு ஆட்டில் மோசடி செய்யப்பட்டிருக்கு. இப்போ உதாரணம் இதே மாதிரி பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணையில் வருமான திட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது பண்ணைகளை போடப்பட்டிருக்கு. ஆனால் வருமானம்ன்றது இல்லை, அதாவது அந்த நிதியை கொண்டு வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு அல்லது முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை நாங்கள் ஓரளவு ஆராய்ந்து கடந்த கால நிர்வாகத்தில் கட்டாயப்படுத்தி ஒட்டுமொத்த பயனாளிகள் வெளியேற்றி புதிய நிர்வாகத்தை கொண்டு வந்து அதில் உபத்தலைவராக நான் இருந்தேன். நான் உபதலைவரான பொறுப்பில் பெரும்பான்மையான பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு தான் வந்தது. இப்போ குறுகிய 40 நாளுக்குள்ள திட்டமிட்டு பழைய நிர்வாகம் புது நிர்வாகம் சேர்ந்து எங்களை போல என்ன வெளியேற்றினாலும் நான் வெளியேற்றினா மௌனமாக தான் வெளியேறினேன். என்னத்துக்கான வெளியேற்றின காரணம்னு சொன்னால் மோசடியை நான் வெளியில் கொண்டு வரதுக்கு மிகவும் தீவிரம் காட்டியிருந்தேன். பல ஆதாரங்கள், இதை மட்டும் இல்லை பல ஆதாரங்கள் என்னிடம் இருக்குது. நான் ஒரு சிலதை மட்டும்தான் இதில் வெளியிட விரும்புகிறேன். நாங்கள் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீதி கிடைக்கலன்னு சொல்லி தான் நாங்கள் வெளியேறதுக்கான காரணம் இது. நீதி கிடைக்கலன்றதுக்காண்டி வெளியேறோம். சேம் டைம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை தான் நாடி எங்களுக்கு தீர்வு பெற்றோம். அப்படி நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை வந்தால் நிறுவனத்தின் சொத்துல எங்கள் 25 பேருக்கு வடகிழக்கில் 25 பேர் நாங்கள் உத்தியோகமாக வெளியேறியிருக்கோம். எங்களுக்குரிய ஷேர் தர வேண்டி வரும் அந்த நிறுவனம். ஏன்னா எங்களுடைய ஒட்டுமொத்த 198 பயனாளிக்கு மனம் பொது சொத்து, அது தனிநபர் ஆலையிலாம். அப்படி அடிப்படையில் நாங்கள் உத்தியோகம் வெளியேறக்க அந்த இதை தந்துதான் ஆகணும். சேம் டைம் உண்மையில பயனாளிகள் ஒரு சிலர் இறப்பு, இந்த 2 பேர்த்துல ஒரு சிலர் இறப்பு நடந்திருக்கு. அதுக்கான ஆதாரம் இருக்கு. தேவைப்பட்டாலும் அந்த ஆதாரத்தையும் தரல. நாங்கள் அப்படி பல மோசடிகள் சில வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் பயனாளிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் கோடிக்கணக்கான நிதி எடுத்து யாருக்கு கொடுக்குறங்கிற கேள்வி இருக்கு. எங்களுடைய பயனாளிகள் நாளாந்த அழுத்த போன் மருத்துவம் வாழ்வாரம் சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏன் இந்த கோடிக்கணக்கான நிதியை வந்து நீங்கள் செய்யலான்றது எங்களோட கேள்வி. நீங்கள் குறிப்பிடுகின்ற உயிரிழை என்ற நிறுவனம் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்ன அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது உயிரிழை என்ற நிறுவனம் வவுனியா மாவட்ட சமூக சேவை திணைக்களத்துக்கு கீழே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு அசோசியேஷனாக தான் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அவங்க நடைமுறை எல்லாமே அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கு. அவங்களுடைய ஆஃபீஸ் அல்லது வருமான திட்டங்கள் அனைத்துமே மாங்குளம், அதாவது முல்லைத்தீவு என்ற பிரதேசத்தில் இருக்கு. இது சம்பந்தமாக சமூக சேவை திணைக்களம் ஏதாவது கண்காணிப்பு இல்லாடி கணக்காய்வு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கா? இது சம்பந்தமாக அவர்களிடம் முறைப்பாடு செய்திருக்கிறீர்களா? இல்லை, நாங்கள் அதாவது சமூக சேவை திணைக்களத்துக்கு நேரடியாக இதுவரைக்கும் முறைப்பாடு செய்யப்படவில்லை. ஆனால் எங்களுடைய போஷகர், அதாவது பணிப்பாளர் என்ற வகையில் அவருக்கு உத்தியோகமாக எங்களை நேரடியாக முறையாடி இருக்கிறோம். சேம் டைம் ஒலிப்பதிவு மூலம் சில தகவலையும் சில நடந்த சம்பவத்துக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை சொல்லியும் அவருக்கு உத்தியோகம் லெட்டர் அனுப்பியிருக்கோம். இதுவரைக்கும் அதாவது லிபரா ஃபவுண்டேஷன் திரு பாஸ்கரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் 2 வருஷம் வந்து எங்களோட ஒவ்வொரு 250 பயனாளிகள் இருந்தவர். இப்போ கொஞ்சம் இறந்தபடியே தான் அந்த 199 எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 250 பயனாளிகளுக்கு மாதாந்தம் வந்து 10,000 ரூபா கொடுப்பனவும் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட வழங்கணும். கிட்டத்தட்ட 25 லட்சம். சேம் டைம் எங்களோட பயனாளிகளோட பிள்ளைகளுக்கு படிப்புக்காக பெருந்தொகையான நிதியை ஒதுக்கி இருந்தேன். இப்போ குறுகிய காலத்துக்கு முன்னர் அவர் வந்து வெளியேறின காரணம் எங்களோட நிர்வாகத்தில் இருந்த ஒரு சிலற்ற நடவடிக்கைகள் அல்லது அவர்களை அந்த நிறுவனத்தை அந்த நிதி கொடுக்கக்கூடிய ஆட்களை மதிக்காமல் சரியான கணக்கறிக்க முடிக்காமல் என்று சொல்லி அது அவங்கள அந்த விடயம் தான் வெளியேறிக்கும். அது வெளியேறினது என்ன பொறுத்தவரையில் கணிசமான பயனாளிகளுக்கு பாதிப்பு இன்றைக்கு. அதுக்கெல்லாம் அவர்கள் பொறுப்பொண்டு கூறாமல் தான் இன்றைய வரைக்கும் அதே சம்பந்தப்பட்டாக்கெல்லாம் மாறி மாறி அந்த நிர்வாகத்தில் ஒவ்வொரு போஸ்டுகள், அதாவது ஒவ்வொரு பதவி நிலை மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிரதான குற்றச்சாட்டு. என்ற பெரிய ஒரு நன்கொடை வழங்கக்கூடிய ஒரு நபரை வெளியேற்றினது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த இடத்துல இந்த பயனாளிகள் கிட்டத்தட்ட 25 பேர் வடகிழக்கில் நாங்கள் பிரிஞ்சு வந்திருக்கிறோம். பிரிஞ்சு வந்ததுக்கு இன்னொரு விடயம் சொல்ல வேண்டியதுன்னா, இப்போ ஒரு சிலருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் கணிசமான நாட்களுக்கு அழுத்தப்பனோடு இருக்கணும் மருத்துவம் தேவை, வாழ்வாதாரம் தேவை. நாங்கள் விரும்பியோ விரும்பாமையோ என்ன ஒரு நிறுவனமோ இல்லை அறக்கட்டளையோ இல்லை அசோசியேஷன் ஏதோ ஒன்று சம்திங் நாங்கள் உருவாக்கத்தான் போகிறோம். ராசா யோகநாதன், நான் முன்னாள் வந்து உயிரில் இன்னொரு பயனாளி. இப்போ கடந்த 8ஆம் தேதி நடந்த அந்த கூட்டத்தில் அவங்க நடந்து கொண்ட விதமும் ஒரு அடாவடித்தனமான முறையில் அந்த கூட்டம் நடந்ததால் நீதி எங்களுக்கு அங்கே கிடைக்க இல்லை. இப்போ அதனால் வந்து நாங்கள் 10ஆம் தேதி வந்து பதவித்தாள் மூலம் எங்களோட உறுப்புரிமையை நீக்கிறதுக்கான இதை வந்து சட்டபூர்வமாக அனுப்பியிருக்கிறோம். அதோடு என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட உயிரிழையோட வந்து பிரைட் ஃபியூச்சர்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து உடன்படிக்கை வந்து செய்திருக்கிறாங்க. அது எப்படி என்று சொன்னால்,
எங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் வரைக்கும் அந்த உடன்படிக்கை வந்து தெரியாது. இப்போ நாங்கள் அந்த மோசடியை வந்து கிண்டி கொண்டு போகலாம் தெரியும். அதில் வந்து இப்போ தலைவர் வந்து முதலாம் தரப்பாகவும் சாதாரணமாக எங்களோட கிச்சனில் வந்து சமையல் செய்கிற ஒரு சமையலாளர் வந்து 2ஆம் தரப்பாக உடன்படிக்கை செய்திருக்கு. உண்மையில் அந்த உடன்படிக்கை எங்களோட கையில் இருக்குது. அந்த ஆதாரம் இருக்க நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த உடன்படிக்கை. மற்றது அதே நேரம் வந்து எங்களோட ரைட் ஃபியூச்சர் வந்து எங்களோட உயிரிழ நிறுவனத்தை பயன்படுத்தி சில நிதிகளை வந்து அனுப்பி அந்த நிதிகள் வந்து வெளியேறப்பட்டிருக்கு. இப்போ வெளியில் வாழ்வாதாரங்களாக வேறு அவங்களோட நிறுவனங்கள் நடத்துறதுக்கு எங்களோட உயிரிழவுடாக வந்து சில நிதிகளை கொண்டு வந்து செய்துட்டு வெளியில் கொண்டு போயிருக்கிறாங்க. அதை விட ஒரு வாகனம் ஒன்று வந்திருக்குது. தலைவர்கிட்ட நேரடி அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது. அந்த காசு வந்து வாகனம் எடுத்து உயிரிழலாம் நின்றது அந்த வாகனம். ஆனால் அந்த வாகனம் வந்து உயிரிழகிற தேவைக்கு சொந்தம் இல்லை. ஆனால் உயிரிழகிற தேவைக்கு பயன்படுத்தினா அதுக்கு நாங்கள் நிதி கொடுக்கணும் என்று ஆரம்பத்தில் சொல்லியிருந்தது. அப்போ கடந்த காலம் அந்த புதிய நிர்வாகம் மாற்றக்குள்ள வந்து முதல் நாள் வந்து அந்த வாகனம் வந்து அங்கேருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அது எங்கே நிற்கிறது இன்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அதே நேரம் வந்து உயிரிழையில் அக்கௌண்ட்டுக்கு வந்து வெளியில் இருக்கிற நபர்கள் வந்து காசை வந்து போடலாம். ஆனால் எடுக்கிறேன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு முறையாக தான் எடுக்கணும். ஆனால் தலைவர்கிட்ட சொந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நிதி வந்து 61 லட்சத்தி இந்த நிதி வந்து தலைவர் முதல் நாள் நாங்கள் நிர்வாகம் கூட நடக்கிறதுக்கு முன்னுக்கு தலைவர்கிட்ட சொந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு. 61,19,000 அமௌண்ட் இருக்கா சொல்லலாமா? 61,19,650 ரூபா இந்த இது மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பணிப்பாளர் சபையூடாக நாங்கள் கேட்ட பொழுது வந்து அதை ஒப்படைக்கலாம்னு சொல்லியிருந்தது. ஆனால் அது கடந்த 8ஆம் தேதி வரைக்கும் அது ஒப்படைக்கப்படவில்லை. இப்போ அப்படியான ஒரு இடத்துல வந்து நாங்கள் அதில் இருக்கிறது எங்களுக்கு வந்து உண்மையிலே அழகாக தெரியல. ஆனால் நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம். பிரிஞ்சு வந்து எங்களோட வாழ்வாரம், மருத்துவம், அடுத்த வந்து எங்களோட அழுத்த உள்ள பயனாளிகள்லாம் இருக்கணும். இப்போ அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு நிறுவனம் வந்து அமைச்சு ஆக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதோடு வந்து நாங்கள் கடிதம் கொடுத்த பொழுது இப்போ உயிரிழையில் இருக்கிற செயலாளர் வந்து நீங்கள் 40 பயனாளிகள் வெளியேறதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்பதை வந்து உத்தியோகபூர்வமாக வந்து அதில் குரல் பதிவு ஒன்று இருக்குது. இப்படியான ஒரு நிறுவனத்தை வந்து நாங்கள் அவங்க நடக்கிற ஊழல் மோசடியை வந்து வெளியில் கொண்டு வரணுன்றது தான் எங்களோட நோக்கம். நாங்கள் பெரும்பான்மையோடு நாங்கள் பெற்ற பயனாளிகளை பார்க்கணும்.